Hello friends, வணக்கம் நண்பர்களே. Let's learn flower names together. புஷ்பங்களின் பெயர்களை பழகலாம். This is a rose. இது ஒரு ரோஜா. It shows love and beauty. இது காதலும் அழகும் குறிக்கிறது. Here is a sunflower. இது சூரியகாந்தி. It always turns to the sun. இது எப்போதும் சூரியனை நோக்கி திருப்பும். Look at the lotus. இதோ தமிழரின் தாமரை. It blooms in muddy water. இது சுத்தமற்ற நீரில் மலர்கிறது. Smell the jasmine. இதோ மல்லிகை பூவாசம். Used in garlands and hair. இது மாலைக்கும் முடியிற்கும் உபயோகிக்கப்படுகிறது. This is a lily. இதுதான் lily. It stands for purity and peace. இது தூய்மையும் அமைதியும் குறிக்கிறது. See the hibiscus. இது செம்பருத்தி. Often offered to gods. இது கடவுளருக்கு அர்ப்பணிக்கப்படும் பூ. Daisies are so cute. Daisy பூக்கள் நன்றாக இருக்கின்றன. They bring joy and cheer. இவை மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகின்றன. This is a marigold. இது சாமந்தி. Used in festivals and pujas. விழாக்களிலும் பூஜைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. Look at the tulips. இதோ பல வகை tulip பூக்கள். They grow in cold places. இவை குளிர் பகுதிகளில் வளர்கின்றன. This orchid is magical. இந்த ஆர்கிட் மாயாஜாலமாய் உள்ளது. It's rare and very special. இது அபூர்வமும் முக்கியமானதுமாகும். Walk through lavender fields. லாவெண்டர் வயல்களை கடக்கலாம். The smell makes you calm. வாசனை மனதை அமைதியாக்கும். Here's a chrysanthemum. இது செவ்வந்தி. It's used for medicine and prayers. இது மருந்திலும் வழிபாடுகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. Wow! A bouquet of all flowers. ஆஹா! எல்லா பூக்களும் சேர்ந்த ஒரு குடமலர். So colorful and beautiful. நிறமுள்ளதும் அழகானதும். Flowers are blooming everywhere. பூக்கள் எங்கும் மலர்கின்றன. Let's play and enjoy nature. வரைகலையின் மத்தியில் விளையாடலாம். Let's remember all the flowers. எல்லா பூக்களையும் நினைவில் வைத்துக் கொள்வோம். You did an amazing job. நீங்கள் அருமையாக செய்தீர்கள். Goodbye friends. நண்பர்களே, வருகிறேன். You've learned so many flowers. நீங்கள் நிறைய பூப்பெயர்களை கற்றுக்கொண்டீர்கள். See you next time. அடுத்த முறை சந்திப்போம்.